ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 457. இதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் கும்பநாட்டு பகுதியை ஜெயசிம்மன் என்ற பெயருடைய மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் மிக மிக நல்லவன். ஒரு நாள் அவரால் அனுப்பப்பட்ட தூதுவன் ஒருவன் ஸ்ரீ மத்வாச்சாரியரிடம் வந்து வணங்கி, ஐயன் மீர், மன்னர் ஜெயசிம்மர் அனுப்பிய தூதுவன் நான். தங்களுடைய நூலகத்தில் இருந்து திருட்டு போன பனை ஓலை சுவடிகளை எங்கள் மன்னர் கைப்பற்றி பாதுகாப்பாக வைத்து இருக்கின்றார். அவற்றை தங்களிடம் வழங்க வேண்டுமென மன்னர் விரும்புகின்றார். ஆதலால் தாங்கள் அருள் கூர்ந்து அரசவைக்கு எழுந்து அருள வேண்டும் என பணிவோடு கூறினான். இப்பொழுது திருட்டு போன தம்முடைய ஓலைச்சுவடுகள் மீண்டும் கிடைக்கப் போவதை அறிந்து ஆச்சாரியர் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார். எல்லையறு பரம்பொருளாம் இறைவனின் கருணையை நினைத்து நினைத்து வியந்து நெஞ்சம் நெகிழ்ந்தார். பின்பு அவர் தம்முடைய மாணாக்கர் சிலரை தம்முடன் அழைத்து கொண்டு மன்னர் ஜெயசிம்மன் அரசவைக்கு சென்றார். ஸ்ரீ மத்வாச்சாரியர் கண்ட மகிழ்ந்த மன்னன் ஜெயசிம்மன் தம் அரியணையில் இருந்து எழுந்து நின்று அன்போடும் பணிவோடும் வரவேற்று உபசரித்தார். திருடர்கள் இடமிருந்து தாம் கைப்பற்றிய ஆச்சாரியருடைய பனை ஓலைச்சுவடிகளை அவரிடம் கொடுத்து அன்போடு வழி அனுப்பி வைத்தார். மன்னர் அவையில் இருந்து புறப்பட்ட முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான மத்வா ஆச்சாரியர் உடுப்பிக்கு திரும்பவில்லை. அவர் தமது மாணாக்கர்களை அழைத்து கொண்டு விஷ்ணு மங்கலம் சென்றார். அந்த ஊர் திருக்கோவிலில் கோவில் கொண்டுள்ள இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மத்வாச்சாரியர் விஷ்ணு மங்கலம் சென்றார். அவர் வருவதை அறிந்த விஷ்ணு மங்கல மக்கள் அவரை வழியிலேயே வரவேற்று அன்போடு ஊருக்குள் அழைத்து சென்றார்கள். அந்த ஊர் மக்கள் தம்மிடம் காட்டிய அன்பையும் மரியாதையும் கண்டு பேர் ஊகை அடைந்த ஆச்சாரியர் திருக்கோவிலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டு முடிந்ததும் உடுப்பிக்கு திரும்ப கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பிறப்பு, வளர்ப்பு மற்றும் லீலைகள் பற்றி கூறுவதான ஸ்ரீமத் பாகவதத்தை அந்த ஊர் மக்களுக்கு விரிவாக எடுத்து கூற ஸ்ரீ மத்வாச்சாரியர் விரும்பினார். அதனால் அவர் விஷ்ணு மங்கலத்தில் சில நாட்கள் தங்கிவிட்டார். பாகவத சொற்பொழிவு நிகழ்த்தி ஸ்ரீ மகா விஷ்ணுவின் கிருஷ்ண அவதார மகிமைகளை மக்களுக்கு உணர்த்தினார். பின்பு அவர் அங்கிருந்து படிக்கூடல் என்ற கிராமத்திற்கு சென்றார். அந்த ஊர் மக்களுக்கு தம்முடைய துவைத சித்தாந்தத்தை குறித்து விரிவுரை நிகழ்த்தத் தொடங்கினார். அந்த சமயத்தில்தான் அத்வைத சித்தாந்தத்தில் ஊறி திளைத்த திருவிக்கிரம பண்டிதர் என்பவரோடு எதிர்பாராத வகையில் சொல்போர் நிகழ்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. ஸ்ரீ மத்வாச்சாரியருக்கும் திருவிக்கிரம பண்டிதருக்கும் 15 நாட்கள் விடாமல் சொல்போர் நிகழ்ந்தன. இறுதியில் திருவிக்கிரம பண்டிதர் தோல்வி அடைந்து விட்டார். துவைத சித்தாந்தத்தை ஏற்று ஸ்ரீ மத்வாச்சாரின் நெருங்கிய சீடர்கள் ஒருவரானார். வெல்ல முடியாத வல்லவர் என பண்டிதர்களால் கருதப்பட்டு வந்த திருவிக்கிரம பண்டிதரை ஸ்ரீ மத்வாச்சாரியர் வெற்றி கொண்டதால் அவர் புகழ் மேலும் மேலும் உயர்ந்துவிட்டது. திருவிக்கிரமரை தொடர்ந்து பலர் துவைத மதத்தை தழுவினார்கள். அந்த திருவிக்கிரம பண்டிதரிடம்தான் வேதாந்த சூத்திரத்துக்கு தாம் சுருக்கமாக எழுதிய உரையை விரிவாக எழுதும் பொறுப்பை ஸ்ரீ மத்வாச்சாரியர் ஒப்படைத்தார். குருநாதர் இட்ட பணியை திருவிக்கிரம பண்டிதர் மிகச் சிறப்பாக செய்து குருநாதரின் பாராட்டையும் பெற்றுவிட்டார். அது மட்டும் இல்லாமல் தமது குருவான ஸ்ரீ மத்வாச்சாரியர் இடமிருந்து ஒரு அழகான கிருஷ்ண விக்கிரகத்தை பரிசாகவும் பெற்றார். திருவிக்கிரம பண்டிதரின் மகன் பெயர் நாராயண பண்டிதர். அவர் பிற்காலத்தில் ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய வரலாற்றை மிக மிக விரிவாகவும்
விளக்கமாக சுவைவிடவும் எழுதினார். இப்பொழுது மன்னர் ஜெயசிம்மனுடைய சமஸ்தானத்தைச் சேர்ந்த பகுதியில் மேலும் பல நாட்கள் மத்வாச்சாரியர் தங்கி மக்களுக்கு தத்துவ போதனை செய்து வந்தார். அதன் பயனாக பலர் அவருடைய துவைத சித்தாந்தத்தை மேற்கொண்டு சத் வைஷ்ணவ சமயத்தை தழுவினார்கள். சுருங்க கூறினால், ஜெயசிம்மனுடைய சமஸ்தானத்தில் தங்கியிருந்த காலத்தில் அவருடைய துவைத சித்தாந்தம் வெகு வேகமாக பரவி வலிமை பெற்றது. அந்த சமயத்தில்தான் துயரம் தரும் சம்பவம் ஒன்று நடந்துவிட்டது. ஆம், பாஜக சேத்திரத்தில் வாழ்ந்து வந்த ஸ்ரீ மத்வாச்சாரியர் பெற்றோர் இறைவன் திருவடியை அடைந்து விட்டார்கள். அந்த செய்தியை அறிந்த ஸ்ரீ மத்வாச்சாரியர் தம்முடைய பயணத்தை முடித்துக்கொண்டு பாஜக சேத்திரத்திற்கு சென்றார். மறைந்த தம்முடைய பெற்றோருக்கு மரியாதை செலுத்தினார். அவர் தீட்சை பெற்று துறவி ஆனவர் அல்லவா, அதனால் அவர் ஈமக்கடன்களை செய்ய கிடையாது. அவருடைய தம்பியார் விஷ்ணு தீர்த்தரை கொண்டு ஸ்ரீ மத்வாச்சாரியர் தம்முடைய பெற்றோர்களுக்கு ஈமக்கடன்களை செய்ய கூறினார். பெற்றோர்களுக்கு ஈமக்கடன்களை செய்து முடித்த பின்பு ஸ்ரீ மத்வாச்சாரி இளவலான விஷ்ணு தீர்த்தர் துறவரத்தை ஏற்க முன்வந்தார். ஸ்ரீ மத்வரும் தம் சம்மதத்தை வழங்கினார். விஷ்ணு தீர்த்தர் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டார். சந்நியாசத்தை ஏற்ற விஷ்ணு தீர்த்தர் வாளாக இருக்கவில்லை. சத் வைஷ்ணவ பரப்பும் சேவையில் தீவிரமாக ஈடுபட்டார். அவருடைய முயற்சியால் பலர் சத் வைஷ்ணவத்தை தழுவினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மத்வாச்சாரியர் வகுத்த நெறிப்படி உயிர்கொலை செய்யாமல் வேள்விகளை செய்வதிலும் விஷ்ணு தீர்த்தர் தலை சிறந்து விளங்கினார். ஸ்ரீ மத்வாச்சாரியர் தாம் நிறுவிய ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கோவில் சிறந்த முறையில் பரிபாலிக்கப்பட வேண்டுமென விரும்பினார். அதனால் அவர் விஷ்ணு தீர்த்தர் உட்பட 8 துறவிகள் இடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து, நீங்கள் ஒவ்வொருவரும் முறையே 2 வருட காலம் ஸ்ரீ கிருஷ்ண ஆலயத்தை சீரிய முறையில் பரிபாலித்து வர வேண்டும் என கட்டளையிட்டார். அவருடைய கட்டளைப்படியே நடப்பதாக அந்த 8 பேரும் வாக்குறுதி அளித்தார்கள். மீண்டும் மீண்டும் சுழற்சியாக வரும் இந்த ஏற்பாட்டை, அதாவது முறையை பரியாயம் என வழங்குவார்கள். இவ்வாறாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்தை பரியாய முறையில் பரிபாலிப்பதற்கு ஏற்பாடு செய்த பின்பு ஸ்ரீ மத்வாச்சாரியர் மீண்டும் பல இடங்களுக்கு சென்று துவைத சித்தாந்தத்தை பரப்ப விரும்பினார். வழக்கம்போல் அவர் தம்முடைய சீடர்கள் சிலரை அழைத்து கொண்டு தம் பயணத்தை தொடங்கினார். மத்வாச்சாரியர் தம்முடைய பயணத்தின் போது கலாசம் என்னும் பெயருடைய ஒரு கிராமத்திற்கு சென்றார். அந்த ஊர் மைசூருக்கு தெற்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் குன்றுகளின் அடிவாரத்தில் அமைந்து இருக்கின்றது. அங்கு அமுத தீர்த்தம் என்று வழங்கப்படும் புண்ணிய தீர்த்தம் ஒன்று இருக்கின்றது. அந்த அமுத தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டுமானால் அகலம் அதிகமாக இல்லாத பிளவு ஒன்றை கடந்து செல்ல வேண்டும். அந்த காரணத்தினால் அங்கு செல்ல விரும்பியவர்கள் மிக மிக சிரமப்பட்டு அந்த பிளவை கடந்து செல்ல வேண்டி இருந்தது. அதை ஸ்ரீ மத்வாச்சாரியர் கண்டார். என்ன செய்வதென ஒரு சில வினாடிகள் யோசித்தார். அப்போது அருகிலே கிடந்த பெரிய சதுரமான கல் பாறை ஒன்றை கண்டார். அந்த பாறை எடுத்து அந்த பிளவின் மேல் போட்டு பாலம் போல் அமைத்துவிட்டால் அதன் மேல் நடந்து மிக எளிதாக அம்பு தீர்த்தத்திற்கு செல்லலாம் என நினைத்தார். இதே நோக்கத்துடன் அதற்கு முன் பலர் ஒன்று கூடி அந்த சதுர பாறையை தூக்க முயன்று தோல்வி அடைந்ததை அங்கு இருந்தவர்கள் ஸ்ரீ மத்வாச்சாரியரிடம் கூறினார்கள். அதனை கேட்ட ஸ்ரீ மத்வாச்சாரியர் புன்முறுவல் பூத்தார். பின்பு அந்த பாறை அருகில் சென்று மிக எளிதாக தூக்கி பிளவின் இருபக்க விளிம்புகளிலும் உட்காரும் வண்ணம் வைத்து விட்டார். இதனை கண்ட அங்கு இருந்தவர்கள் பெரும் வியப்பு அடைந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் மிக எளிதாக அம்புரத்திற்கு சென்று நீராடி வந்தார்கள். இந்த சதுர பாறை ஸ்ரீ மத்வாச்சாரியர் குழந்தை அம்பு தீர்த்தத்திற்கு பாலமாக அமைத்தார் என அங்குள்ள பாறை ஒன்றில் வடமொழியில் பொறித்து வைக்கப்பட்டு உள்ளது. அந்த சதுர பாறை இன்றைக்கும் மக்கள் பீமன் கல் என வழங்குகின்றார்கள்.
இப்பொழுது கோமதி நதி பகுதியை அந்த நாளில் ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் இறைவனால் அருளப்பெற்றதான 4 வேதங்களையும் நம்பாத நாஸ்திகன். அது மட்டும் இல்லாமல் அவன் வேதங்களுக்கு விரோதியும் ஆவான். வேத மந்திரங்களுக்கு எந்தவித சக்தியும் இல்லை என கருத்து உடையவன் ஆவான். தமது பயணத்தின் போது ஸ்ரீமத்வாச்சாரியர் அந்த அரசனை சந்திக்க நேர்ந்துவிட்டது. அப்போதும் அவன் வேத மந்திரங்களுக்கு எந்தவித சக்தியும் இல்லை என மத்வரிடம் கூறினான். மன்னன் கொண்டிருந்த மனக்கருத்தை மாற்ற வேண்டும் என மத்வாச்சாரியர் தீர்மானித்து விட்டார். உடனே அவர் மன்னரை பார்த்து, மன்னா, வேத மந்திரங்களின் சக்தியை கண்ணால் கண்டால்தான் நம்புவீர்களா அல்லவா என கேட்டார். அதற்கு அவனும், ஆம், நானே எனது கண்களால் கண்டால்தான் நம்புவேன். அவ்வாறு காணும் வரை என் கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றார் மன்னன். அப்படி ஆனால் சரி, ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை கொண்டு வரச் சொல்லுங்கள், நிரூபித்து காட்டுகிறேன் என்றார் ஸ்ரீமத்வாச்சாரியர். உடனே ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை கொண்டு வந்து ஆச்சாரியன் கொடுக்கும்படி அரசன் ஆணையிட்டான். அரசன் ஆணைப்படி ஒரு பிடி பச்சை பயிறு கொண்டு வரப்பட்டது. ஸ்ரீமத்வாச்சாரியன் கொடுக்கப்பட்டது அது. இப்பொழுது அந்த பச்சை பயிற்றை பெற்றதும் ஸ்ரீமத்வாச்சாரியர் வேத மந்திரங்களை ஜபித்து அதை தரையின் மேல் வீசி எறிந்தார். ஓ, என்ன ஆச்சரியம்! வீசி எறியப்பட்ட பச்சை பயிர்கள் இருந்து முளைகள் தோன்றிவிட்டன. வேரூண்டி செடிகள் வளர்ந்துவிட்டன. அந்த செடிகளில் பூக்கள் பூத்துவிட்டன. பயிறு விளைந்து விட்டது. இதனையெல்லாம் கண்ட மன்னன் அடைந்த வியப்புக்கு அளவே கிடையாது. அவன் ஸ்ரீமத்வாச்சாரியர் வணங்கி தன்னுடைய அறியாமையையும் அகம்பாவத்தையும் மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டான். அதன் பிறகு தனது கருத்தை மாற்றிக்கொண்டான். வேதங்களின் சிறப்பை போற்றி புகழ்ந்தும் செய்தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்